இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு பேயர்ஸ் ரியேஜென்ட். பேயர்ஸ் ரியேஜென்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கோல்ட் டைல்யூட் KMnO4 டைல்யூட் பண்ணி கோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஆல்கலைன் பேஸில் இருந்துச்சுன்னா அது பேயர்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, டு ஆக்சிடைஸ் த ஆல்கீன்ஸ் டு டயால்ஸ். ஆல்கீனை வந்து டயாலில் மாற்றுறதுக்கு, டயால்னால் இது வந்துட்டு ஆக்சிடைஸ் பண்ணுறோம். ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு பேயர்ஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறோம். எத்திலீன் டு எத்திலீன் கிளைகால். எத்திலீன் வந்து கிளைகால் ஃபார்ம்ஸில் மாற்றுறதுக்கு KMnO4 யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு இந்த எத்திலீன் டு எத்திலீன் கிளைகால் வந்துட்டு டெஸ்ட் ஃபார் அன்சேச்சுரேஷனுக்கும் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு பேயர்ஸ் ரியேஜென்ட், அதோட அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு 2 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க, லாந்தனாய்ட்ஸ், ஆக்டனாய்ட்ஸ் அப்படின்ட்டு. சீரியம் டு லுட்டியம் வந்துட்டு லாந்தனாய்டாகவும், தோரியம் டு லாரன்சீனியம் வந்து ஆக்டனாய்ட்ஸ், இது 2ஆகவும் பிரிச்சிருக்காங்க. இதோட பொசிஷன் பார்த்தோன்னா 4f சப்ஷெல்ஸில் வந்துட்டு இது ஃபில் ஆகிட்டு இருக்கும் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இது வந்துட்டு பிளேஸ்ட் அஸ் அ பீரியட், ஒரு பீரியடாக பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு ஜெனான். ஓகேவா? ஜெனான் ஃபுல்லாக இருக்குது. அதுலேருந்து 4f1 to 4 இங்கே ஃபில் ஆகிட்ருக்கும். 5d0 to 1 இங்கே 1 or 2 இருக்கும். 0 or 1 இருக்கும். 6s2 இதுதான் வந்துட்டு இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பயுமே +3 தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பிலோ த லாந்தனாய்ட்ஸ் ஆர் ஆக்டனாய்ட்ஸ். இந்த லாந்தனாய்ட்ஸ் கீழே வந்து ஆக்டனாய்ட்ஸ் இருக்கும். இது 4D சீரீஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம பீரியாடிக் டேபிளில் லாஸ்ட்டில் 2 இருக்கும். அதுதான் வந்துட்டு இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டில் இருக்கிறது லாந்தனாய்ட்ஸ், கீழே இருக்கிறது ஆக்டனாய்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்துட்டு லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஷீல்டிங் எஃபெக்ட் வந்துட்டு கம்மியாகிட்டே இருக்கும் நம்ம லாந்தனாய்ட் சீரீஸில். இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் கம்மியாகிறதுனால நம்மளுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஜாஸ்தி ஆகுது. இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஜாஸ்தி ஆக என்ன ஆகுது, சைஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இதை தான் வந்துட்டு லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதோட பேசிக் கேரக்டர் ரொம்ப டிக்ரீஸ் ஆகுது. இது லாந்தனைட் ஹைட்ரோக்சைட் பாண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? ஸோ பேசிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இன்னொன்று வந்துட்டு அதோட சைஸு 10 pm to 20 pm டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, லாந்தனாய்டு எல்லா சீரீஸும் சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதை டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன்.